இன்றைக்கி நம்ம வந்து ஜாயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம் MySQLல. சரிங்களா? இந்த ஜாயின்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். 2 டேபிள் 3 டேபிளை வந்து நம்ம ஜாயின் பண்ணி டேட்டா எடுக்கிறதுக்காக தான் இந்த ஜாயின்ஸ் கொரியெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஜாயின்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, வழக்கம் போல் நம்ம மேம் சர்வரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சர்வர் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு ப்ரௌசரில் PHP admin நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து நாலேஜ் தான். நீங்கள் எவ்வளோக்குள்ளே கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் வந்து இதை கற்றுக்கும் போது வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் ₹1 சேமிக்கிறீங்க, ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 365 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது. நாலேஜ் ஒவ்வொன்றா டெய்லி நீங்கள் கொடுக்க தான் உங்களோட நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இடையில விட்டுறக்கூடாது. அப்போ தான் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சாஃப்ட்வேரில். சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா PHP My admin ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து செக்கிங்கில் நம்ம வந்து ஆல்ரெடி டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். சரிங்களா? அதை பார்க்கலாம். மார்க். சரிங்களா? இப்போ என்னென்னா மார்க்கில் வந்து மார்க் ID 2ன்னு இருக்குது. மார்க் காலம் வந்து மார்க்குன்னு இருக்குது. ஸ்டூடெண்ட் ID 2ன்னு இருக்குது மார்க் டேபிளில். ஸ்டூடெண்ட் டேபிளே வந்து ID 2 இருக்குது. நம்ம புதுசாக ஒரு டேட்டா வேணால் நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளை இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கொரி தெரிஞ்சிருக்கும். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் நேம். எந்த காலம் நேமில் நம்ம பண்ண போகிறோம்? நேம்ங்கிற ஒரு காலம் நேமில், வேல்யூஸில் யூசர். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி யூசர் 1 இருக்குது, அதனால் நம்ம யூசர்னு மறுபடியும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். ஏன்னா இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது மார்க் டேபிள் வரலாம். இதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ID வந்து 3 தான் நம்ம கொடுக்கணும். சரி, இதில் டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து மார்க். சரிங்களா? மார்க்கில் காலம் வந்து 2 காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் என்னென்னா மார்க்குங்கிற காலம், ரெண்டாவது காலம் என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலம். இதில் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இவர் வந்து ஒரு 10 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து 3 தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபாரின் கீ வந்து அந்த ப்ரைமரி கீ டேபிளை வந்து ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 3ன்னு இன்சர்ட் ஆகிட்டு. இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ ஜாயின்ஸ்னால் 2 டேபிளை வந்து ஜாயின் பண்ணி நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை நமக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம எழுதுவோம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட்ங்கிற வந்து ஒரு டேபிள் இருக்குது. நம்ம இந்த இடத்துல டேபிள்குள்ளே இருக்கிறதுனால தான் இது இப்படி காமிக்கி. நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். செக்கிங் டேட்டா பேஸ்க்குள்ளே டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இதில் வந்து SQL select star from ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேபிளை ரெஃபரன்ஸ் பண்ணணும்? மார்க்குங்கிற டேபிள். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன ஜாயின்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின் சொல்லிட்டு நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம செக் பண்ணும்போது நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா கொரிக்கும் வந்து நம்ம போடுற டேபிளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள டேட்டாவில் வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் வந்து லெஃப்ட் சைடு டேபிள்னு நினச்சிக்கோங்க. மார்க்குங்கிற டேபிள் ரைட் சைடு டேபிள்னு நினச்சிக்கோங்க. இப்போ இன்னர் ஜாயின் போட்டோம்னா ரெண்டுக்கும் பொதுவான டேட்டா எதுவோ அதை நம்ம எடுக்கிற மாதிரி, அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து நேம் எடுக்கிற மாதிரியும் மார்க் டேபிள்லேருந்து ஐடி எடுக்கிற மாதிரி தான் இன்னர் ஜாயின். அப்புறம் இப்போ லெஃப்ட் ஜாயின் இருந்துச்சுன்னா ஒன்லி ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து மட்டும் டேட்டா எடுக்கிறது லெஃப்ட் ஜாயின். சரிங்களா? அதாவது 2 டேபிளையும் மேட்ச் பண்ணி ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து மட்டும் எடுக்கிறது லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின்னா மார்க் டேபிள்லேருந்து டேட்டா எடுக்கிற மட்டும் தான் ரைட் ஜாயின்.
என்ன சொல்கிறேன்னா எல்லா கொரியும் கிட்டத்தட்ட சேமாக தான் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். நம்ம டேபிள் எப்படி சூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஃபுல் ஜாயின்னா 2 டேபிளையும் கம்ப்ளீட்டாக ஃபுல் டேட்டாவை எடுக்கிறது தான் ஃபுல் ஜாயின். சரி, நம்ம இப்போ இன்னர் ஜாயின் எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னர் ஜாயின் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ டேபிள் நேம் கொடுக்க போகிறோம். சரிங்களா? எந்த டேபிள் நேம்? மார்க். சரிங்களா? டேபிள் நேம் ஆன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது சின்டாக்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அப்போது மார்க் டேபிளில் உள்ள ஸ்டூடெண்ட் ஐடி. சரிங்களா? இந்த மார்க் டேபிள் உள்ள ஸ்டூடெண்ட் ஐடியும் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள ஐடியும் எனக்கு மேட்ச் ஆகிருக்கணும். அந்த டேட்டா ரிசல்ட் மட்டும் எடுத்துகிட்டு வா. இப்போ எனக்கு வந்து எப்படி நான் கொடுக்கலாம்னா வேர் கண்டிஷனில் எனக்கு மார்க் டேபிளில் அதில் ஸ்டூடெண்ட் ஐடியில் 3ங்கிற வேல்யூ மட்டும் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வா. அதே இது மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலத்தை ஸ்டூடெண்ட்டோட ஐடி டேபிளில் மேட்ச் பண்ணி அந்த டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு வா. அப்போது இதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்டில் எனக்கு வந்து என்ன வேணும்? நேமுங்கிற காலம் வேணும். அதே மாதிரி இது இன்னர் ஜாயினில் ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுக்க போகிறோம். மார்க் டேபிளில் உள்ள மார்க்குங்கிற காலம் வேணும். சரிங்களா? சரி, நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பார்த்தீங்கன்னா டேட்டா எடுத்துகிட்டு வந்துச்சு. அதாவது நம்ம டேட்டா என்ன கொடுத்துருந்தோம்? 3ன்னு கொடுத்துருந்தோம் ஸ்டூடெண்ட்டோட ஐடியில். ஸ்டூடெண்ட்டோட ஐடியில் 3 நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண யூசர் தான். சரிங்களா? அப்போது அதில் உள்ள டேட்டா 2 டேபிளையும் கம்பேர் பண்ணி இது ஃபஸ்ட்டு டேபிள் உள்ள டேட்டா, அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள டேட்டாவும் மார்க் டேபிளில் உள்ள டேட்டாவும் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இவ்வளோ தான் இன்னர் ஜாயின். சரிங்களா? இந்த மாதிரி தான் சேம் தான். கிட்டத்தட்ட அவுட்டர் ஜாயின்னாலும் சேம் தான் இருக்கும், ஃபுல் ஜாயின்னாலும் சேம் தான் இருக்கும், லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் எல்லாமே சேம் கொரி தான். நீங்கள் எடுக்கிறத பொறுத்து நீங்கள் டேபிளை எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்கிற பொறுத்து ஜாயின்ஸ். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதை நல்லா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து புரியலன்னா 2-3 தடவை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பாருங்கள், மணி 11:30 ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்காக தான் நீங்கள் நல்லா நாலேஜை வளர்த்துக்கணும். நிறைய இடத்துல வந்து நாலேஜ் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ்லாம் போகிறீங்க, அங்கே சர்டிஃபிகேட்லாம் தராங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து சரியாக படிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சரியாக சொல்லி தராங்களான்னு தெரில. எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல நிறையா சொல்லி தரதும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொரிஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வர உங்களுக்கு அப்டேட் வரும், நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா Node.js, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா jQuery ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம், அது PHPயில் உள்ள ஃப்ரேம் ஒர்க்கு இந்த மாதிரி நிறையா வரும். அப்புறம் சர்வர் ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தர்ற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? நான் எதுக்காகவும் எதிர்பார்க்கல. என்னோடய நாலேஜ் வந்து எல்லாேருக்கும் ஷேர் ஆகும்னு நினச்சி தான் நான் இதை பண்ணுறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எப்படி வந்து சப்கொரிஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.